தமிழர் வாழ்வில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கும் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் ஓலைச் சுவடிகளால்தான் தொல்காப்பியமும் திருக்குறளும் காலம் காலமாக காப்பாற்றப்பட்டு இன்று நம் கைகளுக்கு கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 25 கோடிக்கு மேல் பனைமரங்கள் இருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் தற்போது வெறும் 5 கோடி பனைமரங்களே மிஞ்சியிருக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் முகவரியாக இருந்த பனைமரங்களுக்கு தமிழ்நாட்டில் முகவரி இல்லாமல் ஆக்கப்படுவதை நமது சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. 2021ஆம் ஆண்டில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்து பேசிய வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பனைமரங்கள் வெட்ட தடை விதிக்கப்படும் என்றும், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனைமரங்களை வெட்ட நேர்ந்தால் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயமாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆனால் அமைச்சரின் அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகவே இருந்தது. சட்ட பாதுகாப்போ அரசாணையோ இல்லாததால் பனைமரங்கள் ஆங்காங்கே அழிக்கப்படுவதை சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. தோட்டக்கலைத்துறை இயக்குனர் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டக்கலைத்துறை இயக்குனர் அளித்த பரிந்துரைகளின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். முதலாவது, அரசாணை எண் 746 கீழ் கடந்த 1988ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி தமிழ்நாட்டின் மாநில மரமாக பனைமரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள், பதநீர், நுங்கு, பனைவெல்லம் உள்ளிட்டவை தமிழர் வாழ்வின் ஓர் அங்கமாக விளங்குகிறது. பனைமரத்தின் ஓலைகள் ஓலைச் சுவடிகளாகவும் மேற்கூரை அமைக்கவும், ஜாடிகள், பாய்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரிக்க உதவுகின்றன. மிக குறைந்த பராமரிப்பும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்ட பனைமரங்கள் பல்லுயிர் பாதுகாப்புக்கு உதவுகிறது. கஜா உள்ளிட்ட புயல்கள் தாக்கிய போது மரங்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் பனைமரங்கள் பாதிக்கப்படாமல் நிலைத்து நின்றன. மண் வளத்தை அதிகரிக்கவும், மண் அரிப்பை தடுக்கவும், நீர் சேமிப்பை அதிகரிக்கவும் உதவும் பனை அனைத்து வகையான மண்ணிலும் வளரும் தன்மை கொண்டது. 2020ஆம் ஆண்டில் கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் நடத்திய புள்ளியியல் கணக்கின்படி தமிழ்நாட்டில் 5 கோடி பனைமரங்கள் உள்ளன. ஒரு பனைமரம் 15 மீட்டர் உயரத்தை அடைய 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும். முதிர்ச்சியடைந்த பிறகுதான் ஆண் பெண் என்று பிரித்தறிய முடியும். 150 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட பனைமரத்தினை செங்கல் சூளை, தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக அழித்து வருவதால் அதன் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பனையின் அனைத்து பாகங்களும் பயன் தரும் என்பதால் கற்பக விருட்சக மரமான பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க மாவட்ட மற்றும் வட்டார அளவில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும். தோட்டக்கலைத்துறை இயக்குனரின் பரிந்துரைகளை பரிசீலனை செய்து மாவட்ட அளவில் கண்காணிப்பு குழுவையும் வட்டார அளவில் கண்காணிப்பு குழுவையும் அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பனைமரங்களை வெட்ட நேரிட்டால் அதற்கான அனுமதி பெறுவதற்காக வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் கள ஆய்வு செய்து பனைமரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதன் எண்ணிக்கையை பயிர் சாகுபடி பதிவேட்டில் பதிவேற்றம் செய்து கிராம நிர்வாக அலுவலரும் தோட்டக்கலை உதவி அலுவலரும் கூட்டாக பராமரிக்க வேண்டும். தவிர்க்க முடியாத சூழலில் பனைமரம் வெட்டுவதற்கு அனுமதி வேண்டி வேளாண்மை உழவர் நலத்துறையின் உழவர் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும். வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு கள ஆய்வு செய்து விண்ணப்பதாரரின் உண்மை தன்மை, பனைமரத்தை வெட்ட வேண்டியதன் அவசியம் குறித்து ஆராய்ந்து மாவட்ட அளவிலான குழுவுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும். மாவட்ட அளவிலான குழுவானது வட்டார அளவிலான குழுவின் அறிக்கையை ஆராய்ந்து பனைமரத்தினை வெட்ட அனுமதி வழங்குவது தொடர்பான முடிவை 1 மாதத்திற்குள் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவித்திட வேண்டும். பனைமரங்கள் வெட்ட அனுமதி வழங்குவது தொடர்பாக மாவட்ட அளவிலான குழுவின் முடிவே இறுதியானது. பனைமரங்களை வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒரு பனைமரத்தை வெட்டினால் அதற்கு ஈடாக 10 பனைமரக் கன்றுகளை நட்டு வளர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். மனுதாரர் உரிய அனுமதி பெற்ற பின்னரே பனைமரங்களை வெட்ட வேண்டும் என்று தமிழக அரசின் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அனுமதியின்றி பனைமரங்களை வெட்டினால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரம் அரசாணையில் இல்லை.
அதனால் இந்த அரசாணை பனை மரங்களை பாதுகாக்க பெரிய அளவில் உதவாது என்கிறார்கள் பனை ஆர்வலர்கள். தமிழ்நாட்டில் கள்தடைக்கு பின்னர் அனுமதி கட்டாயம் என்ற பெயரில் பதநீர் இறக்கவும் தடை விதித்து எழுதப்படாத சட்டத்தை அமலில் வைத்திருக்கிறது தமிழக அரசு. கள் தமிழர் வாழ்வின் ஓர் அங்கம் என்று தோட்டக்கலைத்துறை பரிந்துரை செய்தது. அதனை நிராகரித்துவிட்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது ஏமாற்றும் செயல் என்று பனை ஆர்வலர்கள் கருதுகிறார்கள். கள்தடையை காரணம் காட்டி பனை ஏறும் கருவி வைத்திருந்தாலே காவல்துறையினர் கைது செய்வதால் அவமானங்களை தாங்க முடியாமல் மரம் ஏறும் தொழிலையே கைவிட்டவர் பலர். இப்படி பனைத்தொழில் நலிவடைந்ததே பனை மரங்கள் அழிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம். இயற்கை பானமான கள்ளை இறக்கி விற்பனை செய்தால் மட்டுமே விவசாயிகளின் வருமானம் பெருகி அதன் மூலம் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேலுச்சாமி தெரிவித்துள்ளார். பனையிலிருந்து கிடைக்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் மக்கள் எப்போது சுதந்திரமாக நுகர்கிறார்களோ அப்போதுதான் பனை மரங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதே ஆணித்தரமான கருத்து. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.